ஸோ ஆர்சிபி லெவன்ஸ். ஸோ உங்களோட லெவன்ஸ் என்ன? உங்களோட ஓசி ஸ்லாட்லாம் யாரு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் ஸ்லாட் சொல்லிடலாமா? ம். ஹேசல்வுட் இருக்கா இல்லையோ ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்க்கு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, இப்போ ஹேசல்வுட் வருவாரா ஹேசல்வுட் இல்லையான்னு இல்லைன்னா தெரியல. ஓகே. ஹேசல்வுட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஃபில் சால்ட், ஓகே. டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்டு 3 பேரு. ஓகேவா? ஓகே, அக்ரி தானே 3 பேரும்? நீங்க என்ன சொன்னாலும் அக்ரி. ஃபோர்த்து ப்ரோ, தான் யாருன்னு தெரியல. ஆ, சொல்லு. பெத்தல எப்படி வெளியே விடுவீங்க? அதுதான் சொல்றேன்டா. பெத்தலா டஃபியாங்கிறது தான் இப்போ. டேய் டஃபியா? டஃபி இல்லைன்னா பவுலிங் வந்து டம்மி ஆயிரும். அப்படி இல்லை ப்ரோ. இப்போ நம்மளும் எஸ்ஆர்ஹெச் ஸ்டைல்லே இப்போ போயிட்டா எஸ்ஆர்எஸ் ஸ்டைல்ல போனா முட்டு சந்தில் தான் நிக்கணும். இது ரெண்டு வந்து பேருமே 300 அடிங்க. டிஃபெண்டிங் சாம்பியன் மாதிரி விளையாடணும். 300லாம் நம்ம ஏதும் கிடையாது. இல்ல, இரு. டஃபி என்ன பண்ணுவான்? 4 ஓவர் போட்டு 40 50 கொடுத்துருவான்ல. அது வந்து அதெல்லாம் நீ இல்லடா டேய். அது அதெல்லாம் கிடையாது. ஒரு பேட் T20 வேர்ல்ட் கப் ஒரு பைலாட்டர்ல அடி வாங்கிட்டான். ஆனா ப்ரோ, அதுக்கு முன்னாடி முதல்ல இதை பயங்கரமா தவிர இதை பண்ணியிருந்தான். நம்மளோட தவிர்த்து ஒன்றரை போலர்னு சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஒன்றரை தான் அது. ஒன்றரை ஒன்றரை போலரா? டேய் நீ சிஎஸ்கே ஜாக் ஃபோக்ஸ் எடுத்து வச்சிருக்கானுங்க பெஞ்ச்ல. அவனெல்லாம் அவன் நெட்ஸுக்கு விளையாட வச்சிருக்காங்க, தலை நெட்ஸ்ல ஆடுறதுக்கு வச்சிருக்காரு. ஓகேவா? சும்மா அதான் எனக்கு தேவையில்லாம நெட்ஸ்ல அதெல்லாம் புரிஞ்சது. ஆடி பேசுறீங்க. 200 அடிக்கணும்ல. 100 சரி பால் 200. சரி, இப்ப டஃபி தான் ஃபோர்த் சாய்ஸா? இல்ல, டஃபி எல்லாம் எனக்கு கிடையாது. பெத்தல் தான் வேணும். டஃபி எல்லாம் பெத்தல் எடுத்தீங்கன்னா பெத்தல் அவ்வளவுதான். பெத்தல் பெத்தல் 50 ரன் அடிச்சு நீ வச்சிருக்கிறது 60 ரன்னா கொடுப்பாரு. என்னோட டஃபி நீ பிளேயிங் லெவன் நான் 11 சொல்றேன். சொல்லு. பிளேயிங் நான் 11 லெவன் சொல்லு. சொல்றேன். சால்ட்டு கிங்கு. நம்பர் 3 ம் ஆக்சுவலா எனக்கு ஒரு நம்பர் 3 யாரை பயங்கரமா பண்ணுவீங்க? தான். நான் அதை தான் கேட்கணும்னு வந்தேன். நம்பர் 3 என்ன பண்ண போறீங்க? யாரு? தேவ்தத் நம்பர் படிக்கலா? 3 படிக்கல் இருக்கான், வெங்கடேஷ் ஐயர் இருக்கான், பெத்தலும் இருக்கான். 3 ஆப்ஷன் இருக்கு. வெங்கடேஷ் வெங்கடேஷ் ஐயர் ஐயர் தான்டா. தான். ஆப்வியஸா வெங்கடேஷ் ஐயர் வெங்கடேஷ் தான். ஐயர் எப்படிடா எடுப்பானுங்க? லாஸ்ட் இயர் படிக்கல் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்டா. வெங்கடேஷ் ஐயரை வந்து எனக்கு ஆக்சுவலா ஏன் யார் எடுத்தாலுமே பிரச்சனை இல்ல. எனக்கு உண்மை தெரிஞ்சு அதுதான். மேபி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு படிக்கலுக்கு தான் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா லாஸ்ட் இயர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாம டொமஸ்டிக்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். அதனால லாஸ்ட் மேபி இயர் என்ன இது பெர்ஃபார்ம் பண்ணாரு? எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லுங்க. படிக்கல். கொடுத்த சான்ஸ்ல அடிச்சான்டா அவன். இம்பாக்டா வருவான், திடீர்னு அடி ஒரு 15 பால் 30 அந்த மாதிரி அடிச்சுட்டு ஆனா அவுட் ஆயிட்டு. ஆர்சிபி நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் மெகா ஆக்ஷன்லயே வெங்கடேஷருக்கு 20 கோடி வரையும் போனானுங்க. 22 கோடி வரையும் போனாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு, இந்த நீ இருக்கிற பர்டிகுலர் லைனப் கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பண்ணு. வெங்கடேஷ் ஐயரை ரொம்ப பிடிக்கும். ப்ரோ, கோலி வந்து அதனால கோலி வந்து மேபி வெங்கடேஸ்வர் அப்படின்ட்டுலாம் வந்து ஹைப் பண்ணிட்டு இருக்காரு, போல்டு ஆமா. எடுக்கிறதெல்லாம். நீங்க என்னன்னா வந்து படிக்கல். அதனால சரி, ஓகே. பெஸ்ட் லெவன் என்னவா இருக்குன்னா நம்பர் 3 வெங்கடேஷ் ஐயர், ம். நம்பர் 4 பெத்தல், சூப்பர். நம்பர் 5 ஓகே. வந்து பட்டிதார் ஓகே. கேப்டன், 6 டேவிட், 7 ரொமாரியோ ஷெப்பர்ட். ஷெப்பர்டு, 8 வந்து குருணால் பாண்டியா. ஜிதேஷ் சர்மாவை எடுக்கலன்னா போராட்டம் பண்ணுவேன். ஐயோ, அவன் வேற இருக்கானா? அப்போ பெத்தல் வெளியில தான் போலேடா. செல் வெளியே தான். பெத்தல் வெளியில போட்டா அப்போ 4ல வந்து பட்டிதாரா? ஆமா. 4 பட்டிதார், 5 ஜிதேஷ், 6 வந்து ஷெப்பர்டு. டிம் டேவிட், ரொமாரியோ. எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி டிம் டேவிட் ஷெப்பர்ட் 2 பேர்ல ஒருத்தர் உட்கார வச்சுட்டு பெத்தல இறக்கிடலாமோ? எக்ஸாக்ட்லி, அது பண்ணலாம். அதான். ஏன்னா ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா இருக்கான். அப்புறம் அந்த 2 காட்டான்ல ஒரு காட்டான உள்ள போட்டுக்கலாம். பவுலிங்னு ஒண்ணு இருக்கு. ரொமாரியோ என்ன பண்ணாலும் ஒரு 3 ஓவர் 2 ஓவர் போட்டுரும். ஏ- ரன் ரெண்டு கொடுத்தாலும் ஓவர் கவர் பண்ணணும். நீ இப்ப ஒரு கரெக்ட். விஷயம் பார்த்தேன். அதுவும் இல்லாம ரொமாரியோ எஸ்ஆர்எச் ஷெப்பர்டு. எஸ்ஆர்எச் லைனப் வந்து ஐபிஎல் T20 சைட்ல பார்க்கும்போது அபிஷேக் சர்மாவே இல்ல பேட்டர்ஸ்ல. எங்கடான்னு பார்த்தா ஆல்ரவுண்டர்ல போட்டிருக்காங்க. ஆல்ரவுண்டரா? இது மாதிரி இப்ப நம்ம பெத்தலையே ஆல்ரவுண்டர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா இப்ப எல்லாருமே பெத்தல் ஒரு ஓவர் போடுறான்டா. ஆல்ரவுண்டர் தான். ஆக்சுவலி பெத்தலுக்கு பெத்தல் ஒரு போலிங்லாம் ஓவர், நீங்க அதெல்லாம் யோசிக்க ஷெப்பர்டு வேணாம். 2 ஓவர் போடலாம். பெத்தலுக்கு போலிங் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். இப்போ ஆர்சிபி போலர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நுவான் துஷாரா விளையாடணும். அவன் என்ன கிளியரே ஃபிட்னஸ் கிளியர் பண்ணல. அவனை எஸ்எல்சி வந்து ஹோல்ட் பேக் பண்ணிட்டானுங்க. அவன் இந்தியாக்கே வரல அப்போ இன்னும். ஒரே ஒரு சான்ஸ் உங்களுக்கு வந்து, வாய்ப்பு வந்து, சாய்ஸ் வந்து ராஷிக் தார் தான். எடுக்கிறியா இல்லையா? ஆஷிக் தார். ஏய் மங்கேஷ் யாதவ். அவன்லாம் தேவையில்லடா. மங்கேஷ் யாதவ் ஆடுவான்டா. மங்கேஷ் யாதவ் 100%. வாங்க, மங்கேஷ் யாதவ் இவ்வளோ ஹைப் பண்றாங்க, கண்டிப்பா. அப்ப எந்த பொசிஷன்ல ஆட வைப்பீங்க? மங்கேஷ் யாதவ் ஒரு ஆல்ரவுண்டர். அதான் அப்படியே பவுலர் ஆல்ரவுண்டரா? 9 தான், 8 9 10லாம். புவி, சரி, மங்கேஷ் நான் யாதவ், 11 சொல்றேன். நான் 11 குர்னால், சொல்றேன். சுயஸ். விராட் கோலி, பில் சால்ட், வெங்கடேஷ் ஐயர், ரஜத் பட்டிதார், டிம் டேவிட், ஜிதேஷ், ரொமாரியோ, குருணால் பாண்டியா. அப்போ பெத்தல். யோ, பெத்தல் இந்த மாதிரி கிடையாது. ஒரு ஆர்சிபி நடப்ப நான் வந்து படிச்சதே இல்லடா சத்தியமா. 8ல குருணால் ரொம்ப பாண்டியா. ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. பயமா இருக்கு, கேட்டாலே பயமா இருக்குடா. வேர்ல்டு 11 மாதிரி இருக்குடா பேட்டிங். இந்த அளவு சொல்ல மாட்டேன். ஆனா வந்து இல்ல, ஒரு காட்டானுங்க எல்லாருமே. பயங்கரமா இருக்கு. அதான்.
அப்போ மேல போட்டா தூக்கி அடிச்சு கூரையில இப்போ கண்டிப்பா அடிச்சிருவானுங்க. வந்து இந்த 2 மேட்ச் தள்ளி தான் வந்து ஹேசல்வுட் விளையாடுவான் அப்படின்னு சொன்னது வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி விளையாட வாய்ப்புண்டா? அதெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் பண்ணா 6 மாசம் ரூல் அவுட் ஆயிருவான். அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ பொறுமையா 4-5 மேட்ச் கழிச்சே வாடா ராஜான்னு அவனை உட்கார வச்சிருவானுங்க. ஆனா தலைவன் பாரு, ஆஸ்திரேலியாக்காக கூட நிறைய மேட்ச் உட்காந்துடுறான். ஆர்சிபினா கிளம்பி வந்துடுறான் டக்குன்னு. லாயல்ட்டி ரொம்ப அதிகமா இருக்கு ஆண்டி ஆர்சிபி. ஃபிளவர் எல்லா லீக்லயும் இருக்கிறதுனால தப்பிக்கவே முடியாதோ, அதனால வந்துடுறானோ. இருக்கலாம். சரி, 8 குணால் பாண்டியாவா, 9 புவனேஸ்வர் குமார், டஃபி 10, மங்கேஷ் யாதவ் 10, இல்ல மங்கேஷ் யாதவ் 9, புவி 10, சுயாஷ் சர்மா. டஃபி 11, சுயாஷ் சர்மா இம்பாக்ட் சப். டஃபி ஆடுவானா? டஃபி இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு பவுலிங் ஆடணும். மோசமாயிடுது. நீ இன்டர்நேஷனல் பவுலர் வந்து இங்க லீட் பண்ண அட்டாக்க ஹேசல்வுட் வர வரைக்கும் அதே லைக் லீடா? ஃபார் லைக் என்ன காம்பினேஷன் கோலி உடைக்க இருக்கப்ப முடியாது. எப்படி டஃபி எப்படி லீட் பண்ணுவாரு? டஃபி பண்ணு, ஓவர்சீஸ் இதை நீ லீட் பண்ணு. அதெல்லாம் இல்ல, கோலி தான். சரி, சரி, இப்போ புவி லீடர், ஓப்பனிங் நீ ஓப்பனிங் செகண்ட் போலிங் மிடில் ஒழுங்கா பண்ணு. யாரு வந்து போலிங் ஆனா ஓப்பன் பாரு, பண்ணுவா? எஸ்ஜேஆர் புவனேஸ்வர் இருந்திருந்தா என்னால செம்மையா புவனேஸ்வரோட இருந்திருக்கும். யாரு பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? 3 பேரும் பண்ணுவாங்க. புவனேஸ்வர், மங்கேஷ், டஃபி 3 பேருமே போடுவாங்க. மங்கேஷ் வந்து ஒரு திடீர்னு டெபியூட்டன். குணால் வந்து ஒரு ஓவர் போட்டாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல. மங்கேஷ் டெபியூட்டன். எப்படி மங்கேஷால வந்து அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கொடுப்பாங்களா? வேற சாய்ஸ் இல்ல, ஆள் கொடுத்துதான் இல்லையே. ஆகணும். லெஃப்ட் ஆர்ம் அவங்க அந்த வின்னிங் காம்பினேஷன் உடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் சீமர் வேணும், அதே மாதிரி ஒரு ஹிட் அட்டாக் டஃபி வேணும். ஓகே. புவனேஸ்வரா இருக்கணும். குருணால் பாண்டியா ஒரு கோல்டன் சீசன் திருப்பி ரெப்ளிகேட் பண்ணுவானான்னு பார்க்கணும். அவன் அதெல்லாம் மேலே அவனுக்கு பர்ஃபார்மன்ஸ்னா வந்து போத் மேட்ச்லையும் இருக்கும், கேமராலையும் இருக்கும். அதெல்லாம் வந்து ஆர்சிபினா தாராளமாக பண்ணிடுவாரு. சரி, பார்ப்போம். ராசிக்ஸ் எல்லாம் எதுக்கு அப்ப டீம்ல இருக்கான்? 6 கோடிக்கு எடுத்தானுங்க. லாஸ்ட் இயரே இல்ல விளாடல, இல்ல இந்த இயரே விளாடல. அதுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கலாம்ல. see, புவனேஸ்வர் குமாருக்கு வயசாகுது. ஆல் ஹோல் சீசன் மங்கேஷ் யாதவ் இப்ப ட்ரை பண்ற, ஒர்க் ஆகல, என்ன பண்ணுவ? வேற வழியில் லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு ஆசைப்படுறதெல்லாம் நிறுத்திட்டு இல்ல, லெஃப்ட் அதுக்கு சைட் நான் என்ன பால் பண்ண சொல்றேன், போக ஃபர்ஸ்ட் வேண்டியது. மேட்சே 3 இந்தியன் பேசர்ஸ் ஆட வச்சிடலாம்ல. பெத்தல பண்ணுவான். விளையாட வச்சிடலாம். பெத்தல விளையாட வச்சுட்டு 3 இந்தியன் பேசர்ஸையும் ஆட வச்சுக்கலாம். ஓகே தான். அவங்க அரவிந்த், இப்படி கூட பண்ணலாம். மூணே பெத்தல் 3 ஓவர்சீஸோட ஸ்டார்ட் பண்ணிட்டு பெத்தல் வந்து இம்பாக்ட் பிளேயரா பெத்தல் என்னை பெத்தலையோ கேட்டால் வந்து டஃபியோ எடுக்கணும் தான். டிபெண்ட் ஆன் த சிச்சுவேஷன் இல்ல, எடுக்கலாம். ஹரி ஏதாவது சொல்றான். பெத்தல் சொல்றோம். என்ன கேட்டால் எடுக்கணும் தான். பட் இப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டிய நிபந்தனையில் இருக்கனால பெத்தலை வந்து நம்ம வெளியில தான் உட்கார வைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. டீம் காம்பினேஷனுக்காக இப்ப அண்ட் பெத்தல் வெளியில உட்கார்றதா? காம்பினேஷன்லையும் வந்து பெத்தல் இல்லைனாலும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ கரெக்ட் தான். இரு, என் நான் பாயிண்ட் நான் என்னன்னு என்ன சொல்றேன். சொல்றேன், டிம் டேவிட்டுக்கு பதிலா பெத்தல் வச்சுக்கலாமே. அதான் ரொமாரியோ ஷெப்பர்டு, குர்னால் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா 3 பேர் இருக்கானுங்களே உங்களுக்கு பினிஷிங். லோவர் ஆர்டர் பேட்டிங், மிடில் ஆர்டர் வந்து உங்களுக்கு டேய், அதான் 3 பேர் இருக்கானுங்களேடா. குர்னால் இரு இருக்கான், ஜிதேஷ் டிம் இருக்கான், டேவிட் டிம் ரொமாரியோ டேவிட் இருக்கான். வந்து ப்ரூவன். ஏகப்பட்ட மேட்ச் காப்பாத்தி ஆ கொடுத்தான் போன சீசன். போன சிஎஸ்கே எவ்வளவு திடீர்னு ஒரு அடி அடிச்சான் தெரியுமா போன லாஸ்ட் போன ஓவர்ல. சீசன்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ரொமாரியோ அடிச்சான் சிஎஸ்கேவோட. அது ஒரு மேட்ச் ரொமாரியோ 2 மேட்ச். அடிச்சான். டிம் டேவிடும் தொடர்ந்து 3 சிக்ஸோ 2 சிக்ஸோ ஏதோ ஒரு இல்ல இல்ல, மேட்ச் வந்து அடிப்பான் அங்கிட்டு டிம் இங்குன்னு. டேவிட் கிடைக்கிற கேப்ல எல்லாம் அப்பு வைக்கிறியங்கிற மாதிரி தான் அடிச்சிட்டு இருந்தான். அதுதான் ஸ்பின்னு எல்லா சுத்தமா எனக்கு மேட்சுமே தேரவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். மாட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 சீசன் முன்னாடி ஞாபகம் இருக்கு, டிம் டேவிட் இதுக்கு மேல ஐபிஎல் ஸ்கோப் இல்ல, அவ்வளவுதான் சுத்தமா முடிஞ்சுன்னு ஸ்பின் தான் போட்டாலே நினைச்சேன். முடிஞ்சு சொல்லின்னு நினைச்சேன். பயங்கரமா ரீவன் பண்ணி ப்ரோ, திரும்பி வந்திருக்கான். இந்த சின்ன சுவாமி இந்த இந்த அந்த 60 மீட்டர் பவுண்டரியில் வெங்கடேஷ் ஐயரும் சரி, டிம் டேவிடும் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. வெங்கடேஷ் ஐயர் எங்கே வெங்கடேஷ் உட்கார ஐயர் வைக்கணும்? பவுலிங் போடுவான்ல, அதே மறந்துட்டோம். கொடுக்க மாட்டாங்க. டூபேவும் தான் போலரு. ஐபிஎல்ல கொடுக்குறாங்களா? அது மாதிரி தான். ப்ரோ, அதெல்லாம் கொடுப்பாங்க. இம்பாக்ட் வேற வழி பிளேயர்ல எனக்கு இல்லாம சுத்தமா அந்த ஒரு ரூலே ஓவர் பிடிக்காது. கொடுக்கலாம்டா. இது சொல்லுங்க நீங்க. இம்பாக்ட் பிளேயர் ரூல் எனக்கு பிடிக்கல. இம்பாக்ட் ஆனா அதுல பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இதெல்லாம் நான் பார்க்காம இருக்கலாம். இந்த துபே பவுலிங் போடுறது, வெங்கடேஸ்வர் பவுலிங் போடுறதா பார்க்காம இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா தாக்கூர். அபிஷேக் சர்மா ஆல்ரவுண்டர்னு ஓவர் 3 சரி, ஓவர் போட்டு தாக்கூர் அவன் ஏன்டா ஆல்ரவுண்டரா இல்ல பார்க்கணும். எப்படி? தாக்கூர் யாரு? பேட்ஸ்மேன் பவுலரா? ஷார்துல். ஷார்துல் வந்து ஆல்ரவுண்டர். ஆமா, எந்த டீம்ல இருக்காரு? மும்பை மும்பை. மும்பை. இப்போ மும்பை வந்துட்டானா, அப்போ உள்ளாட முடியாது. சரி, எனக்கு இந்த இம்பாக்ட் பிளேயர் பற்றி நான் ஒரு 3 டேஸ் முன்னாடி கூட ஸ்ரீநாத் நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அரவிந்த். என்னன்னா, இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் தனியா வேற வந்து, ஷேர் பண்றியா நீனு? ஆமாம், ஓகே ஓகே, இம்பாக்ட் பிளேயர் சொல்லு. ரூல் வந்ததுலேருந்து யாருமே ஒழுங்காக இம்பாக்ட் பண்ணாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஏன்னா இன்டர்நேஷ்னல் டூபே பேட்டிங்லேயும் நல்லா பண்ணுறாரு, பவுலிங் கொடுத்தாலும் காப்பாற்றி கொடுத்துருக்காரு. ஓகேவா? எங்கடா காப்பாத்துறான்? 20 ரன் ரீசெண்டாக கொடுப்பான்டா. ஒரு ரீசெண்டாக ஒரு ஒன்று வந்தாலே ரெண்டு 20 மேட்சஸ். ரன் அடிப்பானுங்கண்ணா. இல்லை, நான் அதை முடிச்சிடுறேன் இருங்க. ரீசெண்டாக ஒரு 1-2 மேட்சஸ் தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஏஷியா கப் ஃபைனல்ஸில் நம்ம வந்து ஓப்பன் பண்ண வச்சோம். ஓகேவா? அதில் ஒரு 2-3 ஓவர்ஸ் நல்லா தான் டூபே போட்டான். ஓகே ஓகே, ஓகேவா? நிறைய மேட்ச் விக்கெட் எடுப்பான். ஆனால் சிஎஸ்கேன்னு வரும்போது அங்கே தேவையே இருக்காது, டூபே கொடுக்கணுன்ற அவசியமே இருக்காது. ஸோ இம்பாக்ட் ஆமா, பிளேயராக தான் அப்புறம் ஏன் டூபேவே யூஸ் கொடுக்கணும்? பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால்
என்ன கேட்டால் லெவன்ஸ்லேயே வச்சிருந்துருக்கலாம். வேற யாராவது இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிட்டு டூபே வந்து லெவன்ஸ்லேயே வச்சிருந்துருக்கலாம். ஓகேவா? வேற யாராவது நீ யாரையோ சொல்ற மாதிரி இருக்கு. யாரையாவது வச்சிருக்கலாம். ஓகேவா? டேய் ஃபீல்டிங் பண்ணுவானா தூபே? அவன் ஃபீல்டிங்லாம் சுபாரா டூபே தானே இப்போ பண்ணுவான். இந்தியாவில் வந்து பெட்டர் ஃபீல்டர். ஃபைனல்ஸில் மட்டும்தான் ஒரு கேட்ச் விட்டாரு. அதை தவிர்த்து மற்ற இந்தியா நிறைய ரொம்ப கேட்சஸ் மோசமா கொடுத்துருக்காரு. இருக்கு, அது வேற விஷயம். ஃபீல்டிங்ல இல்லடா, இப்ப தூபேவோட பிரசன்ஸ் வந்து நீ வேணும்னு நினைக்கிறியா ஃபீல்டிங்ல? ஃபீல்டிங்கில் வேணும்னு இல்லை, மொத்தமாக ஹோலாக இருக்கும்போது, பேக்கேஜாக இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் நல்லா வருது. நீ bowling-ஆவும் யூஸ் பண்ணலாம். நீ அப்படி ஏன்னா சொல்றியா? இம்பாக்ட் பிளேயராக உட்கார வச்சுட்டு பேட்டிங்னு வந்து வரும்போது அங்கே பெரிய இம்பாக்ட் இருக்க மாட்டேங்குது. இது வந்து டூபேக்கு மட்டும் இல்லை, யார் இம்பாக்ட் பிளேயராக வந்தாலுமே இதுதான் நான் ஃபீல் ஹிட்மேன். பண்ணுறேன். கரெக்ட். ஏன்னா இப்போ T20 சின்ன கேம் தான். இப்போ இப்ப நீ வந்து அதுலயே டிவாத்தியா அதுக்கு வந்தா சம்டைம்ஸ் சைக்கலாஜிக்கலாவே ஒரு எக்ஸாக்ட்லி இது இருக்கும் உனக்கு. டிவாத்தியா வந்து சம்டைம்ஸ் இம்பாக்ட் பிளேயராக வந்து பார்த்துருக்கோம். ஷாருக் கான் வந்து பார்த்துருக்கோம். இவங்க நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ணுறத விட இம்பாக்ட் பிளேயராக வந்து கொஞ்சம் குறைவாக தான் பண்ணியிருக்காங்க. அது பெருசாக எனக்கு இந்த ஐபிஎல்லே ஹோலாக வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து பெருசாக எதுவும் இம்பாக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரில. ஸோ ஒரு ரீசெண்டாக கூட இம்பாக்ட் இருக்கு. நான் சொல்றேன், ம் இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால இம்பாக்ட் பிளேயரா வர்றவன் பெருசா இம்பாக்ட் பண்றானோ இல்லையோ, பாக்குற அவன் ஒரு ஆடியன்ஸ்க்கு பேட்ஸ்மேன் என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்ட்ரா அதிகமா கிடைக்குதுல்ல, ரன்ஸ் ஒரு அதிகமா எக்ஸ்ட்ரா கிடைக்குது. பேட்ஸ்மேன் பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு அதனால மொத்த ஃபியர்லெஸ் டீமுமே பேட்டிங் அப்ரோச் இருக்கு. அதனால மேல் டாப் ஆர்டர்ல அதனால பயங்கர இம்பாக்ட் இருக்கு. ம் சுத்தமா பயப்படவே மாட்டானுங்க. அடி அடி அடின்னு அடிக்க போயிட்டே தான் இருக்கானுங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயரா வர்ற இம்பாக்ட் பண்றது இல்ல. அந்த சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்டே மேல இருக்க 6 பேரை வந்து ஃப்ரீயா ஆடுறானுங்க. ம் ஸோ மைண்ட் செட் ஃப்ரீயா ஆயிடுச்சுல, அதனாலதான் அதனால நிறைய ஹை ஸ்கோர் மேபி வருது. ஹை பவுலிங் சைடு ஸ்கோரிங் பெரிய கேம்ஸ். தலைவலியா இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ சுப்மன் கில் கூட வந்து இம்பாக்ட் பிளேயர் பற்றி பேசியிருந்தாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அரவிந்த்? நீங்கள் தான் சுப்மன் கில் ஃபேனு, நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல. நான் சுமன் கில் ஃபேனா? ம் ஆமா, அவர் என்ன சொன்னாரு எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, தூங்கிட்டேன். தூக்கிட்ட அவர் என்னன்னா என்ன சொன்னாலும் இம்பாக்ட் நல்லதாங்க சொல்லியிருப்பாரு. இம்பாக்ட் பிளேயர் ரூல்லாம் எனக்கு பிடிக்கல. 11 vs 11 தான் கிரிக்கெட்னு இருக்கு. கரெக்ட் அவனை ஒரு தான்டா, ஒரு இம்பாக்ட் சீசன் ஃபுல்லா பிளேயருங்கிறது அவனை இம்பாக்ட் தேவையில்லைடா. பிளேயரா அவன் ஏதோ சுப்மன் கில்க்கு ஏதோ ஒரு 37 வயசான மாதிரி அவனை ஒரு சீசன் ஃபுல்லா இம்பாக்ட் பிளேயரா வச்சிருந்தானுங்க. யார்கிட்ட இல்ல எங்க இருந்து அவனை ப்ரொடெக்ட் பண்றீங்க? சீக்கிரட்டா இல்ல எதுவும் இன்ஜுரி வச்சிருக்கானா இல்ல என்ன பண்றீங்க? தேவையே இல்லை, இம்பாக்ட் அதுலயே பிளேயருங்கிறது காட்டா தேவையே இருப்பான் இல்லைன்னு அவன். எனக்கு தோணுது. அது என்ன இன்டர்நேஷனல் மேட்ச்ல யூஸ் பண்றாங்களா? இல்லையே. அதனால இப்போ உனக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் வந்து உனக்கு மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குல்ல. இப்போ நீ சொன்ன மாதிரி துபேக்கெல்லாம் வந்து இப்போ இதே இப்போ ஒரு இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இல்லைன்னா எல்லா மேட்ச்மே அவன் ஒரு ஒரு ஓவர் 2 ஓவர் பவுலிங் போடுவான், இம்ப்ரூவ் ஆகலாம்ல அவன். மேபி மேபி சிஎஸ்கேவோட ஃபியூச்சர்ல அவனே ஸ்ட்ராட்டஜி ஒரு இன்ட்ரெஸ்ட் சிஎஸ்கேவோட எடுத்து ஸ்ட்ராட்டஜி என்னவா பவுலிங்லயே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம்னா, எடுத்து அவன் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படியும் பண்ணலாம். வந்து டூபேக்கு bowling கொடுக்க முடியாது, அதை வந்து உள்ள லெவன்ஸில் வச்சிருந்தா கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்கன்னு சொல்லிட்டு இப்படி இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்து பேட்டிங் மட்டும் இறக்குறாங்களோ இல்லையோன்னு தெரில. இருக்கலாம் அந்த மாதிரி இல்ல கூட. இல்ல ஜெனியூனா நான் என்ன சொல்றேன்னா, ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இப்போ ஆல்ரவுண்டர்ஸே அவங்களே என்ன நினைப்பாங்க, நான் வந்து இன்னும் மேபி இன்னும் ஒரு வெறும் பேட்டிங் மட்டும் பண்ணலாம், பவுலிங் மட்டும் பண்ணலாம், ஸ்பெசிபிக் அந்த ரோல் மட்டும் பண்ணலாங்கிற மாதிரி மைண்ட் செட் வரவங்களே, அந்த பிளேயர்ஸ்க்கே அந்த மாதிரி மைண்ட் செட் மாறிடும்ல. கண்டிப்பா அதனால கண்டிப்பா எப்படி இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல ஆல்ரவுண்டர்ஸ் தான் கேம் சேஞ்சர்ஸ். கண்டிப்பா. அது நம்பர் 7, 8ல தான் அந்த மேட்ச் வினர்ஸ் அங்கே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாம போயிடும் இந்த செட்டப் இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஏன்னா எக்ஸாக்ட்லி. ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கணும்னா, இன்டர்நேஷனல் ஸ்ரீநாத் வின் பண்ணணும்னா சொல்லுங்க. நான் அதுக்கு சொல்றேன். கான்ட்ரவர்சியலான ஒரு ஒப்பீனியன் சொல்றேன். தல தோனி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இம்பாக்ட் பிளேயர் ரூல் எடுத்துருவாங்க. அன்கேப் ரூலும் போயிடும். தோனிக்காக, தல ஒருத்தர் இருக்காரு, தோனிக்காகவே இன்னொருத்தர் ரிட்டையர் ஆகணும். அது ஐயோ, ரிட்டையர் ஆகணும்னு சொல்லல, அவரும் போனாதான் ப்ரோ, இம்பாக்ட் பிளேயர் சொல்லு, எடுப்பாங்க. தோனி அவர்தான் ரிட்டையர் ஆகணுங்கிறியா நீ? ஓப்பனா சொல்லு, வீடியோல மும்பைல சொல்லு. மும்பை கா பாப். மும்பைக்கா ராஜா. ஏய், நான் அவர் ஒண்ணு தான் சொல்றேன், உடம்ப பயங்கரமா குறைச்சிட்டாரு ப்ரோ. இம்பாக்ட் பிளேயர் வந்த சீசன்ல மும்பைட்டு ஆல்ரவுண்டர் இல்ல. ஓகே. அவ்வளவுதான், நான் அதோட ஸ்டேட்மெண்ட் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க இன்ஃபர் பண்ணிக்கங்க எது வேணுமோ. பாரிஸ் ஆலன் மாதிரி என்னென்னமோ இங்க கான்ஸ்பிரசி வந்து தியரிஸ் கான்ஸ்பிரசிலாம் பேச மாட்டோம். ஆனா உண்மையிலே வந்து ப்ரோ, எதுக்கு அந்த ரூல் நீ என்ன அவுட் ப்ரோ ஆஃப் பேரை நோவேர் சொல்லிக்கிட்டு வந்ததுன்னே இருக்க? எனக்கு புரியல. சாரி சாரி. சரி ஓகே, அவரும் யூடியூபர் தானே, வாங்க. ஆமா, ஓகே. நம்ம ஒரு வீடியோ எல்லாம் பாக்குறது உண்டு. So, நம்ம எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ், ஜாலியா நாங்கெல்லாம் இருக்கும். பயங்கரமான ஃபேன்ஸ், பாரி என்ன ஆமா. ஃபேன்ஸ். ஓகே ஓகே. சரி திருப்பி. கேளு. ம் அந்த அவுட் ஆஃப் கமிங் நோவேர் பேக் டு அந்த கிரிக்கெட். ரூல் வந்தது. அவுட் ஆஃப் நோவேர் அந்த ரூல் வந்தது. ம் சரியா? ஆமா, அந்த அது சீசன் வந்து ஏதாவது எல்லா வேற ஏதாவது டீம்லயும் லீக்ல இருந்ததா? அந்த எது சீசன் எங்கேயுமே வந்து இல்லல்ல. மோஸ்டா எல்லா பெரிய டீம்லயும் ஆல்ரவுண்டர் இருந்தது, ஒரு டீம் தவிர. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க இன்ஃபர் பண்ணிக்கங்க. ரெண்டாவது அன்கேப் ரூல், புதஞ்ச ரூல் திருப்பி வந்தது. ஸோ திருப்பி புதஞ்சிரும் கொஞ்ச நாள்ல பாருங்க. அந்த மாதிரி தான் இம்பாக்ட் பிளேயர் இன்னும் 2 வருஷத்துல தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இம்பாக்ட் பிளேயர் ரூல். ஓகே. சரி ஓகே. ஸோ இப்போ ஒரு சரி, இன்னைக்கு மேட்ச் ஆர்சிபிக்கு ப்ரெடிக்ஷன். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆர்சிபிக்கு ஒரு அண்டர் ரேட்டட் கோச் ஆண்டி ஃப்ளவர் கிடைச்ச மாதிரி சிஎஸ்கேக்கும் கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஓகேவா? இந்த இரு
இந்த ஃபிளெமிங் மேல வன்மத்தை கக்கிறது மேல எனக்கு பயங்கரமான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. சொல்லுங்க. என்ன சொல்றது, இத்தனை வருஷமா யாரு டிராஃபிலாம் ஜெயிச்சா? பிளேயர்ஸ். தோனி 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 தலை. தல ஜெயிக்கிறப்ப தலை, இது தலையே ஒத்துக்க மாட்டாரு. தோத்தா ஜெயிக்கிறப்ப பிளமிங். நானு, தோத்தா ஃபிளெமிங்னா இது என்ன இல்ல, ஆமா, கான்செப்ட்? நான் நம்ம வந்து மொத்தமா அப்படிலாம் நான் அப்படிதான் வந்து சொல்லுவோம். தலைன்னு சொல்லியோ ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி நான் வந்து பேச விரும்பல. ம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதில் ஃப்ளெமிங்க்கு பயங்கரமான பங்கு உண்டு. ஆனால் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து T20 ஃபார்மட் வந்து சேஞ்ச் ஆகிற விதம் வந்து வேற. ஓகேவா? அதை யாரெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த அந்த T20 கிரிக்கெட்டே மாறிடுச்சு. ஓகேவா? அபிஷேக் சர்மா யாரா நம்ம இருக்குது. ஓகேவா? ஸோ ஹெட்டு அபிஷேக் சர்மா. நீங்கள் ஆர்சிபியே பாருங்கள், ஆர்சிபியே எப்படி ஒரு சடனாக இவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்விட்ச்சு. அதனால தான் ஆர்சிபியால் இவ்வளோ ஃபைட் பண்ண முடிஞ்சது, இவ்வளோ கப்பு ஜெயிக்க முடிஞ்சது. ஓப்பனிங்லேருந்தே வந்து கோலியே தன்னை அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாட ஆரம்பிச்சனால தான் கோலிக்கு தெரியுது நம்ம நம்ம அவுட் ஆனாலும் அடுத்து வந்து ஆடுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு பவர் பிளே வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு சொல்லி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அடாப்ட் பண்ணுற இந்த இந்த மைண்ட் செட் இருக்குல்ல, இது ஃப்ளெமிங்க்கு கொஞ்சம் வந்து டிலே ஆச்சு. ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் ஃபிளெமிங்க்கு தான் டிலே ஆகுதுங்கிறது நீ எப்படி சொல்ல முடியும்? அந்த ஃபுல் ஏன் ஏன் சொல்றேன்னா மேனேஜ்மெண்ட்டும் பிளமிங் தானே ஏன் சொல்லுச்சு. லீடர்ஷிப்பும் ஏன் சொல்றேன்னா லீடர்ஷிப்பும் ஏன் சொல்றேன்னா ஏன் சொல்றேன்னா ஓப்பனாகவே வந்து லாஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆர்டர்லாம் கொஞ்சம் சொதப்பலாக இருந்ததுல. ருத்ராஜ் இன்ஜர்டு அந்த மாதிரி இருக்கப்ப ரச்சின் இவங்கெல்லாம், இங்கடா. ரச்சின் கான்வே இவங்கெல்லாம் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாதனால அந்த டைமில் வந்து ஆயுஷ் மாத்திரை ஆனா எடுத்தாங்க, ஓப்பனிங் இறங்கி இருக்கணும்டா அந்த உருவேல் டைம்ல. பட்டேல் எடுத்தாங்க, பிரெவிஸ் வந்தான். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சீசன் போயிடுச்சு. பட் இருந்தாலுமே அப்போ ஒரு பாயிண்ட் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து ஃப்ளெமிங் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து கிரிக்கெட் மாறுறது வந்து நல்லது கிடையாது. எல்லா மேட்சஸும் நம்ம வந்து அக்ரெசிவாக இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், இவ்வளோ போகணும். ஆப்வியஸாக போக முடியாது தான். பட் கிரிக்கெட் இன்னைக்கு அது தேவைப்படுது இல்லை. இன்னைக்கு ஆப்போனண்ட் வந்து ஒரு பால் சிக்ஸ் அடிக்கிறான், ஒரு பால் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு, ஜஸ்ட்டில் தப்பிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கப்ப பொறுமையாக தான் அப்படிலாம் ஆட இல்லை. பண்ணுறான். இப்பயும் சில டீம்ல எல்லாம் ஓப்பனிங் ஓவர் மெயின்டைன் தான் ஆடிட்டு இருக்காங்க. அதை ஆடுறாங்க. ஏய், கிரிக்கெட் இந்த மாதிரி மாறுறது நல்லது இல்லைன்னு அவர் சொன்னதுல நான் அது வந்து வழிமொழிகிறேன் அந்த கருத்தை. ஓகே. யார் இப்ப வந்து ஒரு ஆமாண்டா, சின்ன பையன் எப்பயுமே 250 8 வயசு அடிச்சுட்டே பையன் இருந்தா போர் இருக்கான். அடிக்குதுடா டேய், பாக்குறதுக்கும். 160 8 மேட்ச் வயசு தான் பையன் ஜாலியா இருக்கு. இருக்கான். 8 வயசு பையன் கோச்சிங் போறான். எவனாவது பால் எடுத்து போய் பவுலிங் போடுவானா இப்ப நடக்கிறத பார்த்துட்டு? ப்ரோ, அப்பப்ப T20 வேர்ல்ட் கப்னு ஒன்று வர்றதுனால தான் பவுலர்னு ஒருத்தர் T20 இது இருக்காங்கிறதே ஞாபகம் வருது. இது வந்து நீங்க நீங்க இப்படி இப்படி நீங்க நம்ம தனி அப்படியே வீடியோல இதை பத்தி நம்ம தனியா பேசுவோம் இதை பத்தி. இல்ல இல்ல, ஓகேவா? இது நான் ஆமா, ஏன் இது சொல்றேன்னா, ஆஃப் த டாபிக், ரொம்ப ஆஃப் த டாபிக்கா இதை போயிட்டு நான் ஏன் இருக்கு. ஆமா. சொல்றேன்னா பேட்டிங், ம். அதாவது எப்படி சொல்றது, பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரான பிச்சர்ஸ் இருக்கனால தான் இந்த மாதிரி இருக்கு. இதுல பிச்சு பிசிசிஐ பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பத்தி யோசிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஏற்ற மாதிரி தான், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆடணும், அடாப்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக மாறும். இது போலருக்கு ஃபேவராக, போலருக்கான கண்டிஷனுக்கு ஃபேவரான கண்டிஷனாக பிச்செல்லாம் அவங்க ரெடி பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த மாதிரி ஆப்வியஸாக நம்ம ஆட முடியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எப்படின்னு சுச்சுவேஷனை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு விளாடுறது வேறு. பட் நான் இதை வந்து ஃப்ளெமிங் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதை யாரும் வந்து கேட்கல. அவங்கவுங்க எல்லா டீமும் அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணாங்க, சக்ஸஸும் ஆச்சு, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ஃப்ளெமிங்கிட்ட வந்து எனக்கு ஏதோ சரியா படலை. அது ஏன் தலை பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஹூ நோஸ். சரி, ஓகே. சரி, நம்ம சிஎஸ்கே மேட்ச் ப்ரிவியூ அப்போ இதை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். மற்ற டீமுக்கும் சிஎஸ்கேக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சேப்பாக் கிரவுண்டோட சிஎஸ்கேவால ஒட்ட முடியல கடந்த ஒரு 2 சீசன். அது எப்படி பிஹேவ் பண்ணணும்னு இவங்களுக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல, கியூரேட்டருக்கும் தெரியல, ஃபிளமிங்கும் தெரியல. ஓகே. ஸோ இதனாலதான் அவங்களால டக்குன்னு இப்போ ஆர்சிபினா பொட்டி கிரவுண்டு, நீ ஒரு அப்ரோச் தான் எடுக்க முடியும். நீ காஷியஸ் அப்ரோச்லாம் சான்ஸே கிடையாது, மிதிச்சுட்டு போயிடுவானுங்க. ம். ஓகேவா? இப்போ அந்த பிச்சை ஆக்சுவலாக சேஞ்ச் ஆயிருக்கு, நியூ பால் ஹெல்ப் பண்ணுது, கொஞ்சம் ஸ்லோ டவுன், அதெல்லாம் ஓகே. ஆனாலும் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கு ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு இது. அது ஃபிளாட் ட்ராக்காக இருந்தாலுமே அதில் நீ 250லாம் அடிக்க முடியாது. சேப்பாக்கில் ஒரு சைடு பவுண்டரி ரொம்ப பெருசு. ஸோ ஓகே. அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ஃப்ளெக்சிபிள் அப்ரோச் தான் வச்சாகணும். ஆல் அவுட் அட்டாக்லாம் போனாங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. 130க்கு 170 பாரா இருக்கிறதுல 130 கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. பர்சன்டேஜ் விளாடாம தோத்துருவாங்க. தோனிக்கு இது எப்பயுமே ஒரு இது இருக்கும்.
எப்பயுமே மினிமைஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் தான் தலையோட இதுவே ரொம்ப வருஷமாவே ரன் அதுதான். ரேட்டுக்காக ஆடுவாரு அது என்ஆர் பாத்தீங்களா? ஹிட் ரன் ரேட். தோக்கறதுக்கான ப்ராபபிலிட்டியை கம்மி பண்ணிட்டே வரும். ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகலோ இல்லையோ, தோக்கறதுக்கான ப்ராபபிலிட்டியை கம்மி பண்ணிட்டே வரும். அந்த பர்சன்டேஜ் கிரிக்கெட் ஆடி 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 கடைசியில் எடுத்துட்டு போய் ஹைல ஃபினிஷ் பண்றது தான் அது. 170 பிச்சில் 130 ஆல் அவுட்டுங்கிறது சிஎஸ்கேவோட ஈத்தாஸ்ல இருக்கவே. 130 17 ஓவர் ஆல் அவுட்டுங்கிறது, 14 ஓவர் ஆல் அவுட்டுங்கிறதுலாம் நடக்கவே நடக்காது. அது அவங்களுக்கு அது அன்அக்செப்டபிள் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. கண்டிப்பா 170 பார்ல வந்து நம்ம 165 ஃபார் 4ன்னு முடிச்சா கூட ஓகேங்கிறது தான் அவங்களோட பிலாசபியே. கண்டிப்பா. ஸோ அதுதான் அதை நம்ம சிஎஸ்கே ப்ரிவியூல ஃபுல்லா டீட்டெயில்டா பேசுவோம். இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். ஓகே. ஸோ இந்த ம். சீசனும் வந்து அதே மாதிரி ஒரு 280 270 இந்த மாதிரி டீம் ஸ்கோர் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இல்லை இது வந்து bowler ஃபேவராகவும் நிறையா இருக்கலாம், bowler வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் bowlers அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேம் தான்டா, அதே தான்டா, எப்பவும் போல 250 பிளஸ் தான். ஐபிஎல் ஐபிஎல்ல வந்து ஃபிளாட் ட்ராக் தான் ப்ரோ, ஃபுல்லாவே என்டர்டைன்மெண்ட் தானே. ஓகே. அதனால இனிஷியலா எப்பவும் போல அதே மாதிரி தான் 250 பிளஸ் இருக்கும். போக போக கடைசியா மேபி பிடிக்கிற போக போக வந்து 180 190. ஆனா இப்போ அந்த இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறதுனால மினிமம் 200 இருந்தால் தான் காம்படிட்டிவான ஸ்கோர் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக. அதனால அதே ட்ரெண்ட் தான் ஃபாலோ ஆகும், இந்த வருஷமும் அப்படியே தான் இருக்கும். இப்போது சிஎஸ்கே சேப்பாக்கு வந்து பிச் வேற மாற்றிட்டாங்க. ஸோ சிஎஸ்கேக்கே அது தெரியாது எப்படி ஆடணுன்ட்டு. அது அவங்க ஆமா, வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை சிஎஸ்கே வந்து உண்மையிலே ஒரு அடி அடிக்கிறதுக்கு செம்ம சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக. பேட்டிங் ரிலேட்டா ஆனா நம்ம கோலி. ஏன் சிஎஸ்கே பத்தி பேசிட்டு இருக்கோம்? சரி, ஓகே. சரி, ஓகே. அது வந்து தமிழ் சேனல்யா டூபே நம்ம எங்க பற்றி சுத்தினாலும் ஒரு அங்கதான் எக்ஸாம்பிளாக வரணும். பேச வந்து இங்கே வந்துருச்சு. ஆ, ஓகே ஆ. ஓகே ஓகே ஓகே. பிளமிங் மேல வன்மம் கக்கப்பட்டதால் நான் உள்ள நுழைய வேண்டிய ஆள் வந்துருச்சு. அவர் வந்து அவர் எவ்வளவு பெரிய கிரிட்டிசிசம், அப்பாட்டக்கு. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் வைக்கிறாரு. எனக்கு ஆமா, ஃப்ளெமிங் ஒரு கேப்டனா கன்ஸ்ட்ரக்டிவா இல்ல, டாக்ஸிக்கா தான் வைக்கிறானுங்க ஆன்லைன்ல. இல்லை. பிளமிங் மேல எவ்வளவு ஃப்ளெமிங் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு ஃப்ளெமிங் நான் சொல்ல வந்து வேண்டியதா இருக்கு. ஃப்ளெமிங் கேப்டன்சிலாம் பண்ணும்போது பெருசாக எதுவுமே வந்து ட்ராஃபீஸ்லாம் எதுவுமே ஆகலை அப்படின்னாலும் எனக்கு பிடிக்கும், அந்த டீம் எனக்கு ஏய், பிடிக்கும். டிராஃபி இந்தியாவை தோக்கடிச்சு அடிச்சானுங்கடா. நீ யார் கேக்குற அந்த கொடுமை? அந்த 2000 சாம்பியன்ஸ் 2000 டிராஃபி சாம்பியன்ஸ் ஏதோ இல்ல, ட்ராஃபி நாக் அவுட் ட்ராஃபியா? நாக் அவுட் ப்ரோ. ட்ராஃபி. தலை நாக் அவுட் டிராஃபின்னு. தலை வந்ததுக்கு பின், தலை வந்ததுக்கு முன், அதுதான் கதை. ஓகேவா? ஃப்ளெமிங் வந்து 2000 தலையெல்லாம் இல்ல அப்ப. இல்லை. அதனால பிளமிங் நம்ம தனியா அதை தான் தான் நிறுத்தி ரெண்டாயிரத்துல வச்சிருக்காங்க. இல்ல, ஆமா. அதனால நம்ம வந்து அதை தான் எடுத்துக்கணும் மளிகை புள்ளியா. ஓகே. கைல் மில்ஸா எவனோ ஒரு செம்ம காட்டு காட்டி இந்தியா தான் தோப்பானுங்க ஃபைனல்ஸ்ல. என்னோட கிவி ஹேட்ரட் வந்து நாட் ஃபார்ம்ட் இன் சிங்கிள் டே. எப்போ பார்த்தாலும் இந்தியாவை அடிக்கிறதா இப்பதான் ட்ரெண்ட் மாறி இருக்கு இப்போ bro. மாறிடுச்சு ப்ரோ. எல்லாமே லா ஆஃப் ஆமா. ஆவரேஜஸ் எல்லாமே மாறிடுச்சு. ம். ஸோ சரி, ஓகே. அதை நம்ம சிஎஸ்கே ரிவ்யூல பேசுவோம். ஃபிளமிங் ஓகே. ஆஸ்திரேலியால செஞ்ச சாதனைகள், மான்கம்பு ஃபைட்லாம் உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். கம்மிங் பேக் டு ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச். ஓகே. ஸோ வின் ப்ரெடிக்ஷன் யாரு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? அரவிந்த், தெரியல, எனக்கு என்னமோ ஆர்சிபி தான் தோணுது. எவ்வளோ ஸ்கோர் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டாக ஆர்சிபி இருந்தால் எவ்வளோ செட் பண்ணுவாங்க, ஆர் எஸ்ஆர்ஹெச் இருந்தால் எவ்வளோ செட் பண்ணுவாங்க? மினிமம் யார் ஆளாண்டாலுமே 220 அடிப்பாங்கன்னு தான் தோணுது. ஓகே. 220 இருந்தால் தான் டிஃபெண்ட் பண்ண முடியும், இல்லாட்டி 220 கீழே இருந்தால் சேஸ் பண்ணிடுவாங்க எந்த டீமாக இருந்தாலும். அதனால ஓகே. பேட் ஃபர்ஸ்ட் 220 யார் ஓகே. அடிக்கிறாங்களோ அவங்க வின். கண்டிப்பாக அது 220 யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா மேபி 220 தாண்டும்னு எஸ்ஆர்ஹெச் நினைக்கிறேன். கிட்ட அந்த அளவுக்கு எஸ்ஆர்ஹெச் கிட்ட அந்த அளவுக்கு பவுலிங் இல்லாதனால மேபி ஆர்சிபிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு எக்ஸாக்ட்லி, இந்த அதான் கேம். நான் இப்போ சொல்ல வந்தேன். ஸோ ஓகே, நீங்கள் ஆர்சிபி. ஸ்ரீநாத், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேட்ச் சின்னசாமி நடக்குது, ம். அதனால சின்னசாமியில் ஆர்சிபிக்கு அவே கிரவுண்ட். இது ஆர்சிபிக்கு அவே கிரவுண்டுங்கனால எஸ்ஆர்எஸ் தான். எஸ்ஆர்ஹெச்சா? ஆமா. என்ன ப்ரோ நீங்கள் வந்து கான்ட்ரவர்சியலாக ஏதோ ஏய், ஒரு நிமிஷம் இரு. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன்லாம் வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆடிட்டு வரானுங்க. ஆர்சிபி லைனப் இவங்களுக்கு எப்படி இவனுக்கு தெரியல. எனக்கு மொதல் 6 ஓவரில் ஒரு தெரிஞ்சிடும் என்ன ட்ரெண்டுங்கிறது எஸ்ஆர்எஸ் பேட்டிங்ல. எனக்கு சின்னசாமியில ஆர்சிபி இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணல எப்படி விளையாடணுங்கிறத. இன்னும் கோடை கிராக் பண்ணல. அதுக்கு இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ரோ. கோலி வந்து 60 ரஷ்டியா மீட்டர் தான் இருப்பாரு. 60 மீட்டர் பவுண்டரியில் சும்மா தூக்கி விட்டா கிளியர் ஆகிறதுக்கு தான் ப்ரோ டிம் டேவிட்லாம் வச்சிருக்கோம். இந்த வெங்கடேஷ் ஐயர், டிம் டேவிட். ஜெயிக்க முடியலையே போன சீசன்ல. அவே போய் எல்லா மேட்ச் ஜெயிச்சானுங்க. சின்னசாமி வந்து தோப்பாங்க, திருப்பி அவே போய் ஜெயிப்பாங்க, சின்னசாமியை தோப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் சின்னசாமி நடக்கிறது வந்து ஆர்சிபிக்கு டிஸ்அட்வான்டேஜ். அதனால எஸ்ஆர்எஸ் தான் இது. கோலி கண்டிப்பா 14 ரஷ்டியா தான் மேட்சுமே இருப்பான்னு அவையிலே நினைக்கிறேன். ஆடலாமோ? ம். 14 மேட்சுமே அவையிலே ஆடிடலாம் போலயே. போன சீசன் அப்படிதான் இருந்தது. அவையிலே வைக்கடா எல்லா மேட்சும், அதனாலதான் டே கேமா ஜெயிச்சானுங்க. வைங்க. ஆமாண்ணா. ஆ, அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால தெரியல, எனக்கு ரஷ்டியா நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா ஆர்சிபி ஸ்குவாட்ல இருக்கிற நிறைய பேர் வந்து கிரிக்கெட்லாம் ஆடி கொஞ்சம் நாள் ஆச்சு. இவனுங்க அபிஷேக், இஷான் மாதிரி டைரக்டா அங்க இருந்தெல்லாம் வரல. ஸோ எனக்கு தெரியல. எனக்கு சின்னசாமி ஆர்சிபி கிராக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. சேசிங் டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் 7 ஓவர் பேட்டிங்ல நமக்கு தெரிஞ்சிடும் எங்க போகுது. 7 ஓவர் 100க்கு நோ லாஸ்னா 100
ஒன்று அப்படின்னா நமக்கு ஸோ அவ்வளோதான் பேட்டிங் முடிஞ்சு செகண்டுக்கு அப்படின்னு சொல்றேன். அட்வான்டேஜ் இல்ல இருக்குன்றீங்க. பார்ப்போம். ஓகே. ஆமா எனக்கு என்ன தோணுதுன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்கில் ரொம்பவே ஒரு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஆர்சிபியும் வந்து அப் டு த மார்க் இல்லை பவுலிங். அப்படி இப்படி நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி, ஹேசல்வுட் இன்னைக்கு கன்ஃபார்ம் இல்லையா? கன்ஃபார்மா இல்ல. டேய் அவன் மே மாசம் வந்தாலும் கூட போதும்னு இருந்தவனுங்க இப்ப அடுத்த மேட்சே விளையாடணும்னு எதிர்பார்த்தா எப்படி அது? அவன் இந்தியா வந்ததே பெரிய விஷயம். ஹேசல்வுட் இல்லைன்னா கஷ்டம்தான். தெரில, 50-50 எனக்கு தான். ஹேசல்வுட் இல்லைனாலுமே வந்து இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சிங்களே ப்ரிடிக்ஷன் ஆர்சிபி தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு, எனக்கும் ஆமா ஆமா. கிட்டத்தட்ட அப்படி தான் தோணுது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் லைனப் அந்த மாதிரி இருக்கனால எஸ்ஆர்ஹெச்சால என்ன பேட்டிங் ரெண்டுமே பண்ணாலும் பவுலிங்கில் சுமார் தான். கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ என்னோட ஓட்டு வந்து ஆர்சிபிக்கு தான் இன்னைக்கு. ஓகே. ஓகே பாப்போம். ஸோ ஓகே, இந்த வீடியோ அதோட முடிச்சுப்போமா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் மேட்ச் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறோம். ஸோ பாய் பாய் அரவிந்த், பை பை பை. ஸ்ரீநாத், பாய் 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 ஸ்ரீநாத். சியர்ஸ். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா ஃபேக்ட்ஸோட நிறைய கிரிக்கெட் என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பாய். பை பை.